நானு ஒரு 1/2 கிலோ கறி வேணும் பாய். கறியா? ஆமா இருங்க பாய், இப்ப ஃபுல்லா போன் நம்பரை புடிச்சு எல்லாம் ஐபோன்ல புடிச்சு போடுறேன் பாருங்க பாய். என்ன லோலாய் சின்ன பிரச்சனையா வந்து பெருசாக்கிட்டாங்க. ஹலோ வியூவர்ஸ், கடந்த ஆண்டு ஒரு தொலைபேசி ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகியது. அதாவது கறிக்கடை பாயா நீங்க என்ற ஒரு நபர் கேட்க, மறுமுனையில் பேசும் நபர் இருங்க பாய் என்று கூறிவிட்டு அவர்களை திட்டினார். இந்த ஆடியோ இணையத்தில் வைரலாகியது. இந்த ஒரு டயலாக் வைத்து பல எடிட்டிங் வீடியோக்கள் வெளியாகி இணையத்தில் தூள் கிளப்பியது. ஆனால் இதை பேசியவர் யார் என்று தெரியவில்லை. அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி படத்தில் இடம்பெற்ற சவடிகா பாடலிலும் இருங்கபாய் என்ற அவரது குரல் அப்படியே இடம்பெற்றது. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்ற கேள்வி இணையவாசிகள் மத்தியில் பல நாட்களாக நீடித்து வந்த நிலையில் தற்போது அவர் யார் என்று தெரிய வந்துள்ளது. இவர் ஊட்டியைச் சேர்ந்தவர். இவர் யூடியூப் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, சின்ன பிரச்சனையாக இருந்ததை இப்போ பெருசாக்கிட்டாங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம் போட்டு பெருசாக்கிட்டாங்க. எனக்கு படிப்பறிவு கிடையாது, கேட்குறவங்க கேட்டு நீ பேசுனது இதாகிடுச்சு என்று சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் விட்டு டெவலப் ஆகிடுச்சு என்று சொல்கிறாங்க. நான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு வீட்டில் இருக்கேங்க. அஜித் படத்தில் கூட இருங்கபாய் என்ற வாய்ஸ் தான். ஓடோடி வெட்டி போடுவேன்னு நான் தான் பேசுனது. ஒரு நாளைக்கு 100-200 கால் வரும். என்ன பண்ணுற எங்கே பண்ணுறேன்னு பொழப்பு எல்லாம் கெடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு அன்னைக்கு மட்டும் 50 ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 கிலோ கறி கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஏன் தம்பி இப்படி ஃபோன் பண்ணுறீங்க? மன உளைச்சலில் இருந்தேன். அது அவங்களுக்கு நக்கல், எனக்கு வருத்தமாக இருந்தது. அந்த கோபத்தில் இருங்கபாய் ஓடோட வெட்டி போடுவேன்னு நான் தான் பேசுனது. வேணும்னு பேசலை, அந்த கோபத்தில் பேசுனது. சம்சாரம் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டே இருக்காங்க. நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். நீங்கள் பார்த்து எது செஞ்சாலும் சரி, எந்த உதவி செஞ்சாலும் சரி. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். 2 குழந்தைகள் உள்ள இவர் விவசாய கூலி ஆவார். உடல் நலம் சரியில்லாத நிலையில் தொடர்ந்து அழைப்பு வந்தால் தான் கோபத்தில் அவ்வாறு பேசியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தனது குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு ஏதேனும் உதவி செய்தாலும் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.